என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ என்னப்பா இதெல்லாம்? எப்ப பார்த்தாலும் நீ காதல பத்தியே தான் பாத்துட்டு இருப்பியா? நானும் பாத்துட்டு இருக்கேன். இதை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். தயவு செஞ்சு மூடி வை, நம்ம வேற ஏதாவது பேசலாம். இத்தோட இந்த கடையை மூடு. இனிமேலாவது நம்மளுடைய கடையை பத்தி யோசிக்கலாம். சிறுக சிறுக நான் சேர்த்து வச்ச மொத்த பணத்தையும் அதுலதான் போட்டிருக்கேன். ஆனா எங்க அம்மா இப்ப அந்த கடையை எடுத்துட்டாங்க. இப்ப எப்படி எனக்கு அந்த கடையை மீட்டு கொடுக்கறதுன்னு பாப்பியா, இல்ல இந்த லவ் பாப்பியா? லவ் பத்தி டிப்ஸ் என்கிட்ட கேளுமா. சனே மால நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். ஆய கலைகள் 63 எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு மசோ, நான் காதல்னா என்னன்னு டீடைல்டா பாத்துட்டு இருக்கேன். சரி, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். எதிர்காலத்துல சனே உன் கூட தான் இருப்பான்னு எந்த நம்பிக்கையோட நீ சொல்ற? என்ன திடுத்து இப்படி பேசுற? நீ பேசுற விதமே சரியில்லை. எதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசுமா. நானும் சனேமா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கோம். என் குடும்பத்தோட நான் போய் பொண்ணு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? யோசிக்கிறேன்னு சொன்னாங்க. இப்பவும் அவங்க யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஐயோ மசோ, எனக்கு தெரியும். உனக்கும் சனேமுக்கும் இருக்கிற காதல் கதையை நான் தான் ஆரம்பத்துல இருந்தே பாத்துட்டு இருக்கேனே. இல்ல அப்படி இல்ல. எப்பா, அதுக்கு பேர் தான் காதல்னா எனக்கு அது தேவையே கிடையாது. இத பாரு ஹைஹான், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. காதல் ஒரு அற்புதமான உணர்வு. காதல் எப்பவுமே மென்மையா அழகா இருக்கும். ஆனா தடங்கள் இல்லனா அது காதலாவே இருக்காது. சனேம சுத்தி ஒரு கழுகு மாதிரி கூட்டம் சுத்திட்டு இருக்குல்ல, அவனுக்கு மட்டும் சுத்தாம இருந்தாங்கன்னா என் உண்மையான காதல் சூப்பரா போயிருக்கும் தெரியுமா? நானும் அடிக்கடி பாத்துட்டு தான் இருக்கேன். சோசியல் மீடியால அவனுடைய அக்கௌண்ட பாத்துறேன். இப்படி எல்லாம் ஒருத்தர் இருப்பானா என்ன? அவனை கொஞ்சம் பாரு. அழுக்கு மாதிரி எப்படி பல்கா இருக்கான் பாரு. இவன் கூட எப்படி சண்டை போட்டு ஜெயிக்க முடியும்? ஒருவேளை இதுவே உஸ்மானா இருந்திருந்தா அவன் அடிச்சு மூஞ்சி இதெல்லாம் உடைச்சு நான் ஜெயிச்சிருப்பேன். ஏன்னா அவன் என்னோட ஃப்ரெண்ட். சின்ன வயசுல இருந்து நாங்க ஒன்னாவே இருக்கோம். ஆனா அவனுடைய பாஸ் நல்லா 7 அடி ஸ்டூல் மாதிரி நிக்கிறான். பொதுவா ஒரு பாஸ்னா எப்படி இருப்பானுங்க? நல்லா சொட்ட மண்டியா தொப்பையெல்லாம் தள்ளிட்டு இருப்பானுங்க. ஆனா இவன் சிக்கன சிறுத்தை குட்டி மாதிரி இருக்கான் பாரு. போதுண்டா மசோ, என்னாலே சுத்தமா முடியல. உன்கிட்ட அட்வைஸ் கேட்கறதுக்கு பதிலா பேசாம செவத்துக்கிட்டே பேசிருக்கலாம். அதுவாது பதில் சொல்லிருக்கோம். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. அது எப்படி என்ன சுத்தி இருக்கிற யாருக்குமே காதலை பத்தி எதுவுமே தெரியல. என்ன பண்றது? நான் பீச்சுக்கே போறேன். கடல்ல உட்காந்துக்கிட்டு அலைகளையாவது பாக்குறேன். பஜ்ஜி இருந்தா பஜ்ஜி சாப்பிடுவேன். பாக்கலாம், சுண்டலாவது கிடைக்கும்ல. வா போலாம் மசோ, வா. இந்த வரேன். அவன் மசில தான் பாத்துட்டு இருக்கான். எவ்வளவு பெருசா வளர்த்து வச்சிருக்கான் பாரு. உண்மையிலே பாக்குறதுக்கு பொறாமையா தான் இருக்கு. என்ன சன்னையும் இன்னைக்கு ஜெலிக்கிறியே? நிஜமாவா? தேங்க்யூ. நீயும் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க குலிஸ். தேங்க்ஸ். நான் ஜேஜே பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அவன் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். நம்ம பார்ட்டிக்கு போயிட்டு இருக்கோம். சரி விடு, வேலையை முடிச்சுட்டு அவனும் சீக்கிரமா வந்துடுவான். அவனும் வந்தா நல்லா இருக்கும். நீ வேணா பாரு, இன்னைக்கு இந்த பார்ட்டி செம்மையா இருக்க போகுது. அவங்க குடும்பத்துல நடக்கிற எல்லா பார்ட்டியுமே சூப்பரா இருக்கும். அதுவும் ஜான் அவர் ஃபியான்சிக்காக வச்சிருக்காரு, சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நல்லா பண்ணுவாரு. ஆனா இது பிறந்த நாள் தானே. சனேம், இது ஒண்ணும் பிறந்த நாள் மட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் ஜானு அவங்களும் ஒன்னா சேர்ந்து வாழ்வாங்க. என்ன சொன்ன? ஆமா, நம்ம கம்பெனி டிரைவர் இன்னைக்கு போலன் கூட போயிருந்தான். போலன் அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு சொந்தமான எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு ஜான் வீட்டுக்கு வந்துட்டாங்க. உனக்கு அது தெரியுமா? நிஜமாவா? நிஜமா தான். அந்த டிரைவரே என்கிட்ட சொன்னாரு. அது மட்டும் இல்ல சனேம், போலனோட ஃபிளைட் டிக்கெட் கூட நான் கேன்சல் பண்ணிட்டேன். அப்புறம் ஹாங்காரால அவங்களுக்கு ஒரு பிசினஸ் மீட்டிங் செட் பண்ணிட்டேன். அவங்க இங்கதான் இருக்க போறாங்க. இல்லையா பெண்ணா, அவ ஜானோட வீட்லயும் அவரோட இதயத்திலயும் செட்டில் ஆயிட்டா. ரொம்ப ரொமான்டிக்கா இருக்குல்ல? குலிஸ், என்னால இந்த பார்ட்டிக்கு வர முடியாதா? ஏன்னா ஏன் சனேம், இது ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜேஜேவும் இருக்க மாட்டா, அதனாலதான். அதுவும் இல்லாம இது ஒரு ஸ்பெஷல் பர்த்டே பார்ட்டி. இதெல்லாம் எனக்கு ஒத்தே வராது. நான் இங்க ஏதாவது பக்கத்துல இறங்கிக்கிறேன். நான் ஜேஜிக்கு போய் என்னால முடிஞ்ச உதவிய பண்றேன். சனம், ஏன் திடீர்னு இந்த மாதிரி சொல்ற? நம்ம எப்பவுமே ஒன்னதானே போவோம். ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சொல்லிடு. Beni yalnız bırak, uyku ne mümkün seni düşünmeden. Beni yalnız bırak, üstüme gelme, hissedeyim seni. Nereye koyayım bu hisleri? Tepe taklak, tepe taklak, tepe taklak oldu hayatımda. Girdi hayat
experiente yo வா கிட்ட வாயா அது வந்து இந்த சனேம் இருக்கால அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அது நானும் சனியமா ஒன்னாதான் இங்க வந்துட்டு இருந்தோம். ஆனா அவ பாதியிலே வண்டி விட்டு இறங்கிட்டா. ஜேஜிக்கு உதவி பண்ண போறேன்னு சொன்னா. இறங்கிட்டாளா? ஏன்? நீங்களும் பாலனும் இதுக்கப்புறம் ஒன்னா இருக்க போறீங்கன்னு சொன்னேன். அப்ப அவ சொன்னா இது லவர்ஸோட ஸ்பெஷல் பார்ட்டி, அதனால வர தோணலன்னா. அது மட்டும் இல்லாம இங்க யாருக்கும் அவங்களுக்கு தெரியாதுல. குலஸ் நீ சனேம் கிட்ட போல நீ இனிமே இங்கதான் தங்குவான்னு சொன்னியா என்ன? ஆமா. இது யாரு உன்கிட்ட சொன்னாங்க? எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அது வந்து அவங்க ஃளைட் டிக்கெட் கேன்சல் பண்ணாங்க, எல்லா திங்ஸ் இங்க கொண்டு வந்துட்டாங்க, அதான் அப்படி சொன்னேன். பிராவோ குலஸ், தயவு செஞ்சு மாறிடாத. எப்போ இப்படியே இரு, ஓகே? உன் கேரக்டரை மாத்திக்காத, நீ இப்படியே இரு, சரியா? ஜான் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இப்பவே இதை சரி பண்ணிடுறேன், சரிங்களா? எப்படி நீ சரி பண்ணுவ? சொல்லு எப்படி? ஜான் நான் எப்படி இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டனோ அதே மாதிரி சனமும் தப்பா புரிஞ்சு வச்சிருப்பா. அது இருக்கட்டும், இந்த சாதாரண விஷயத்த நீங்க எதுக்கு எவ்வளவு பெருசாக்குறீங்க? ஓகே சாரி, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ஜான் ஜான் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க ஜான். ஐயோ என்ன வீட்டு இங்க வைக்கலாம். ஹலோ ஜிஜி, நான் உன்னை பாக்குறதுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நீ அங்கதானே இருக்க? நான் இப்போ ஓப்ராவோட வாசல்ல நிக்கிறேன். அவங்க சாவி என்கிட்ட கொடுத்துருக்காங்களே, நான் இப்ப கொண்டு வந்ததை உள்ள வைக்கணும் சனே. எனக்கு ஒரு உதவி பண்றியா? யாரும் இல்லாத ரூமுக்குள்ள போனா எனக்கு பயன்றது தெரியல உனக்கு. இப்போதைக்கு என்னால உள்ள போக முடியாது. நீ வந்தனா என்னால போக முடியும், வரியா? சரி சரி, நீ அங்கே இரு, நான் வந்துட்டே இருக்கேன். சரி சரி, கொஞ்சம் சீக்கிரம் வரியா? ஜேஜி, எனக்கு அப்படியே பயமாயிடுச்சு. அப்படியே நான் செத்து போடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. நீ வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு மேக்கப் போட்டு வந்தா நான் பயந்துருவேன் நினைச்சியா? நான் ரொம்ப சின்ன பையன், வாழ்க்கையில இது வரைக்கும் எதையுமே பார்க்கல. என்ன தயவு செஞ்சு சாவடிச்சிடாத ப்ளீஸ். என்ன உளர்ற? நான் சனேம் தான். சனேமா? பாக்குறதுக்கு பிசாசு மாதிரி இருக்க. உன்னை பார்த்த உடனே பயந்து போயிட்டேன். பயத்துல நான் செத்து போயிட்டேன் நினைச்சிட்டேன் தெரியுமா? அதே கேள்விதான் நான் தினம் தினம் என்ன கேட்டுட்டு இருக்கேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? லைட்டை செக் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் சரியா எரிதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நாம இப்ப ஸ்டேஜுக்கு பின்னாடியா இருக்கோம். ஆமா. ஹாலுக்கு எப்படி போகணும்? ஹாலுக்கு அப்படியே நேரா போய் ரைட் எடுக்கணும். உன்னோட பேர் என்ன? சனேம். நான் ஒரு கேபின்குள்ள போனேன். ஆனா அது தப்பான கேபின். நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க முடியல. அவன் நான் வேற யாரோ நினைச்சு எனக்கு முத்தம் கொடுத்தான். நான் அந்த இடத்துல இருந்து ஓடி வந்துட்டேன். அது யாரா இருக்கும்? ஆபீஸ்ல இருக்கிற ஆளா? இல்ல, அது ஆபீஸ்க்கு சம்பந்தப்பட்ட வேற யாரா வேணா இருக்கலாம். ஹே ராஜா, வாடா. ஓகே தானே? சரி, நான் கிளம்புறேன். 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ். 5 நிமிஷமா? 5 நிமிஷம். ஓகே, இருக்கேன்.
ஆசையா இருக்கு. என்னோட ஆசையே என்னோட ஆசையே நீ இங்க தான் இருக்கியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலை முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலாம். உனக்கு ஃபேரி டேல்ஸ்ல நம்பிக்கை இருக்கா? நீ சொன்னது ஒரு மாயாஜால கதை தானே, நம்பிக்கை எல்லாம் கிடையாது. உனக்கு இருக்கு. ஆனா ஃபேரி டேல்ஸ் தான் ரொம்ப நம்புறேன். அந்த கதைகள்ல வர மாதிரி என்னை எப்பவும் நேசிக்கிற ஒரு இளவரசன் வருவான். எப்பவுமே அவனோட மனசுலயும் நினைப்புலயும் நான் மட்டும்தான் இருப்பேன். எத்தனை பேர் வந்தாலும் அவன் என்ன மட்டும்தான் தேர்ந்தெடுப்பான். என்ன நடந்தாலும் சரி, அவன் என்ன கண்டுபிடிக்க வருவான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னாலதான் இது ஆரம்பிச்சது. என்னால ஆரம்பிச்சுதான். எதை சொல்ற? அன்னைக்கு என்ன பார்ட்டில நீ டீரோக்கு வர சொன்ன. உன் கூட நான் வந்திருக்கணும். தப்பான வேற ஒரு இடத்துக்கு நான் போயிட்டேன். இங்க வரதுக்கு பதிலா நான் மேல இருக்கிற இடத்துக்கு போயிட்டேன். வழக்கமா நான் எல்லா வேலையும் இப்படிதான் சொதப்புவேன். ஆனா என் வேலையில இப்படி தப்பா நடந்துச்சுன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. தப்பா? உன்னாலதான் நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். அன்னைக்கு நான் என்னோட அல்பட்ராஸ கண்டுபிடிக்கிறதுக்கு நீதான் காரணம் தெரியுமா? அன்னைக்கு இருட்டுல அவன் எனக்கு முத்தம் கொடுத்தான். நம்மளோட கம்பெனியோட பார்ட்டில உன்னோட அல்பட்ரோஸ பாத்தியா? ஜேஜி, ஞாபகம் இருக்கா? ஒருத்தன் இருக்கான், அவன் என்னைக்கும் என்ன காதலிக்கவே மாட்டான்னு சொன்னல. ஆமா, அவன் எப்பவுமே மறைஞ்சிருப்பான்னு சொன்ன. அவன் கண்டிப்பா என்ன நேசிக்கவே மாட்டான். அவனுக்கு என்னைக்கும் என் மேல காதலே வராது. ஏன்னா எனக்கு பதிலா வேற ஒருத்தி வந்துட்டா. அவ இனிமே அவன் கூட தான் தங்க போறா. நான் அதை ஏத்துக்கிட்டேன். விதிய பாத்தியா? நாம இந்த இடத்துல இருக்கோம். நான் இப்ப காதலிக்கிறவனை மறக்கிறதுக்காக என்னோட ஆல்பட்ரோஸ் எப்ப வருவான்னு காத்துட்டு இருக்கேன். ஒன் செகண்ட். யாராவது ஜான் பாத்தீங்களா? எங்க இருக்காரு? அண்ணா, நீங்க எங்க போறீங்கன்னு தெரியலையே. வா சனீம் வா. அவனை பத்தி என்னெல்லாம் கனவு கண்டிருப்ப. இங்க பாரு, ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. கனவு காணாம யாராலையும் வாழ முடியாது. அப்புறம் உன்னோட அல்பட்ரோஸ் இருக்கான்ல, அவனும் உன்னை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இதே மாதிரி தான் யோசிப்பான். நிச்சயமா சொல்றேன். ஆமா. சரி, நான் போய் லைட்டை பார்த்துட்டு வரேன்.
ஜேஜே ஜேஜே வாசன் மட்டும் அனுப்புன, அதுக்கப்புறம் என்ன சொல்ல வந்த? என்னோட ஆசை அல்பர்ட்ரோஸ். அல்பர்ட்ரோஸ் நீங்களா? எப்படி அல்பர்ட்ரோஸ் ஜானும் எப்படி ஒரே ஆளா இருக்க முடியும்? நான் ஏதாவது கனவு காண்டிட்டு இருக்கேனா? ஓகே தானே? ஓகேவா? என்ன கேள்வி இது? நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? என்னால இதை நம்பவே முடியல. இதெல்லாம் நான் புக்ல தான் படிச்சிருக்கேன். ஆனா முதல் தடவையா நானே அனுபவிக்கிறேன். இதையெல்லாம் படபடன்னு அடிக்குது. எனக்குள்ள என்னென்னமோ ஆகுது. என்னோட காலெல்லாம் நடக்குது. என் கைய பாருங்க எப்படி நடக்குதுன்னு. நீ ரொம்ப அழகா இருக்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இனிமே இந்த சார் மிஸ்டர் இப்படி எல்லாம் கூப்பிடாத. நீ என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம். ஜான், அப்படிதான். ஜான், ஜான், நான் இப்ப இங்க இருந்து போனாதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. நான் கிளம்பணுமா? எங்க போற? இரு. ஜான் சார், ஜான், உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்ப உடம்புல ஏதோ மாதிரி ஆகுது. என்னோட இதயமே வெளியே வந்து விழுந்துரும் போல இருக்கு. என்னோட இதயத்துக்குள்ள என்னென்னமோ ஆகுது. எனக்கு சந்தோஷத்துல நெஞ்சு வெளியே வந்துரும் போல இருக்கு. அதான் நான் சொல்றேன்ல, நீ எங்கேயும் போகாத, என் கூட இரு. உன் இதயத்தை என்னைக்குமே நான் பாத்துக்கிறேன். ஜான் சார். ஜான்,
ஜான் ப்ளீஸ், நான் இப்ப வெளியே போறேன். எனக்கு கொஞ்சம் காத்து வாங்கணும். இங்கேயே இருந்தேன்னா ஒரு காந்த மாதிரி உங்ககிட்டயே ஓட்டிட்டு இருப்பேன். அப்புறம் என்னால எங்கேயுமே வெளியே போக முடியாது. சரி அப்போ ஒன்னா போலாமே, நானே உன்னை வீட்டுல டிராப் பண்றேன். ஜான் 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 ஜான், அது பரவாயில்ல, நான் இப்ப தனியாவே போய்க்கிறேன். எனக்கும் அதான் வேணும். அப்புறமா பார்க்கலாம். பார்க்கலாம். வர நாளைக்கு பார்க்கலாம் ஜான். ஓகே. நில்லுங்க. என்னோட ஆல்பர்ட் ரோஸ் ஜான் தானே, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ப முடியுதா உங்களால? என்னோட ஆல்பர்ட் ரோஸ் ஜான் தான். Benim gönlüm sarhoştur yıldızların altında. அது கொஞ்சம் கொடுங்க. எல்லாரும் ஒண்ணா பாடலாம். Yıldızların altında. என்னோட ஆல்பர்ட் ரோஸ் ஜான் தானே, என்னால நம்பவே முடியல. தயவு செஞ்சு எனக்காக நீங்களும் சந்தோஷப்படுறீங்களா? எனக்காக கை தட்டுங்க. என்னங்க Yıldızların altında. ரொம்ப நன்றிங்க. Gönlüm yansa da gece beni alsa. Gözlerim kapansa da yıldızların. இங்க வா. என்னோட ஆல்பர்ட் ரோஸ் ஜான் தான். உன்னால நம்ப முடியுதா? வா வா சுத்து. இன்னொரு தடவை. Gözlerim kapansa da yıldızların altında. ஜான் தான் என்னோட ஆல்பர்ட் ரோஸ். அப்பா நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க முழிச்சிருப்பீங்கன்னு தெரியும், அதனாலதான் இப்ப கூப்பிட்டேன். அதானே நம்ம கேப்டன், அது இப்ப தூங்குறதாவது. சரி இப்ப எங்க இருக்கீங்க? ஓ சவுத் கோஸ்ட்லயா? அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும்ப்பா, உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். 100%. நான் நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. நிஜமா நான் நல்லா இருக்கேன்ப்பா, ரொம்ப 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 நல்லா இருக்கேன். ஆஹா, அது திடீர்னு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். உங்க குரலை கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன். இதை சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். ஆமா நீங்க சொன்னதாப்பா சரி. இங்க இருந்து கம்பெனியை பாத்துக்கிட்டது ரொம்ப நல்லதா வேற போச்சு. உண்மையை சொல்லணும்னா நான் இந்த உலகம் பூராவே ஒரு விஷயத்த தான் தேடிக்கிட்டு இருந்தேன். அதை நான் இங்க நம்ம ஊர்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. ஆமா, நான் இதுக்கு டாக்டர் கிட்ட போகணும்? இல்ல ஜுரம்லாம் இல்லப்பா. உங்க பையன் சொல்றான், நீங்க நம்ப மாட்டீங்களா? அப்பா உங்க பையன் சொல்றேன், நீங்க நம்புங்க. இதுக்கு தான் உங்ககிட்ட எதையுமே சொல்லக்கூடாது. உடனே இப்படி எல்லாம் பேச ஆரம்பிப்பீங்க. நீங்க திரும்பி வந்ததும் உங்ககிட்ட எல்லாத்தையும் நேர்லயே சொல்றேனே. இங்க ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அந்த அழகான விஷயத்த உங்களுக்கு நிச்சயம் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். கண்டிப்பா நீங்க வந்த உடனே. ஏன் நீங்க இன்னும் ரிட்டர்ன் ஆகாம இருக்கீங்க? உங்களை நாங்க எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்றோம் தெரியுமா? ஆனா நீங்க இங்க வராம உலகம் பூரா சுத்திட்டு இருக்கீங்க, அதானே? சரி சரி, கேக்குதுப்பா. பின்னாடி சத்தம் போடுறது நல்லாவே கேக்குது. சரிப்பா, நான் போனை வைக்கிறேன். உங்க வேலையெல்லாம் சீக்கிரம் முடிங்கப்பா. அப்படியே சீக்கிரம் திரும்பி வந்துருங்க. சரிப்பா, பை பாய். வானத்திலே இருக்காதீங்க மேடம், கொஞ்சம் கீழே இறங்கி நான் வாங்க. வரமாட்டேன் உஸ்மான். இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு பறந்து போய்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நீ ஒரு மாதிரி இருக்க. எனக்கு என்ன, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இல்ல உஸ்மான், உனக்கு புரியல. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உனக்கு புரியாது. இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் எந்த ஒரு ஆம்பளைக்குமே புரியாது. ஐயான் எங்க? அவ ஏன் வரல? அவ ஜேஜே பாக்குறதுக்காக போயிருக்கா. சரி, என்ன எதுக்காக கூப்பிட்ட? ஐயா அந்த இல்லையே, நான் வேற யார்கிட்ட சொல்லுவேன்? உன்கிட்டதான். அப்படியே கதை. ஏ உஸ்மான், கோச்சுக்காத. இங்க பாரு, பொண்ணுங்க இருக்காங்கல்ல, யாருக்காவது முத்தம் கொடுத்தாங்கன்னா அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிப்போம். அந்த முத்தம் எப்படி இருந்துச்சுன்னு நாங்க வர்ணிச்சு பேசுவோம். அத பத்தி பேசும்போது கத்துவோம், ஓடுவோம், கட்டி பிடிச்சுப்போம். இப்ப நான் காதல்ல விழுந்துட்டேன். 40 வருஷம் ஆனாலும் இந்த முத்தத்தை என்னால மறக்க முடியாது. ஐயோ அந்த ஜான் இருக்கானே, ஐயோ ஜான்.
இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் நீ? உஸ்மான், இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா ஜானு என்ன காதலிக்கிறான்னு நினைக்கிறேன். நான் பெரிய ப்ரொஃபசர்லாம் இல்ல, ஆனா இத பத்தி கொஞ்சமாவது எனக்கு தெரியும்ல. லவ் இல்லாம ஒரு பையன் கிஸ் பண்ண மாட்டான்ல. ஒருவேளை அது லவ் இல்லன்னா இப்போ அவன் உன்னை காதலிச்சா மட்டும் நீ என்ன பண்ண போற? உஸ்மான், ஒருவேளை அவன் என்ன லவ் பண்ணா நான் என்ன பண்ணுவேன்? அவன் கிட்ட நிறைய பொய் சொல்லிருக்கேனே. அதுக்கப்புறம் அவனுக்கு என் முகத்தை கூட பார்க்க பிடிக்காது, என்ன வெறுத்துருவான். அன்னைக்கு ராத்திரி அவனை என்ன பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவன் வீட்டு வாசல்ல போய் நின்ன. சனேம், இந்த நாட்டை விட்டே நான் வெளியே போனா மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவு வரும் போல இருக்கு. என்ன பண்றது உஸ்மான்? இங்க பாரு, நீ டென்ஷன்ல என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்க. முதல்ல அமைதியாயிர. ஓகே, அமைதியார. போலன் போயிட்டாளா? தெரியலையே. ஒரு நிமிஷம். போலன் ஜான் வீட்டுல தங்குறேன்னு போன வாட்டி என்ன பார்க்கும்போது நீ தானே சொன்ன? ஆமா சொன்ன. அவனோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் கூடவே இருக்கா, உனக்கும் அவன் கிஸ் பண்ணிருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம்? நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் அத புரியல. அவ ஆல்பர்ட்ரோஸா இருந்திருந்தா இத்தனை நாள் எதுக்காக அவன் சொல்லாம இருந்தான்? நீ வேற ஒருத்தனை ஆல்பர்ட்ரோஸ் நினைச்சுக்கிட்டு அவன் கூட டின்னர் போயிருந்த. அப்போ ஜானன் தானே உன் கூட இருந்தான்? ஆமா இருந்தா, ஆனா போலனும் இருந்தா. எனக்கு அதுதான் புரியவே மாட்டேங்குது. அவன் ஆல்பர்ட்ரோஸா இருந்திருந்தா அவன் அடுத்த நாளே வந்து சொல்லிருக்கணுமே, ஏன் அவன் சொல்லல? அப்புறம் நீ போலனோட அவனோட ஹட்டுக்கு போயிருந்தால, ஆமா. அங்க இருந்து நீ தான் தனியா வந்தியா? நான் மட்டும் தான் தனியா வந்தேன். இப்ப நான் என்ன சொல்ல முடியும் நினைக்கிறேன்? உன்னை பிடிச்சதுன்னு சொன்னா ஆப்செட் ஆயிடுவேன், பிடிக்கலன்னு சொன்னாலும் ஆப்செட் ஆயிடுவேன். உஸ்மான், எனக்கு இப்ப ஒண்ணுமே புரியல. ஆனா அவனுக்கும் என்ன பிடிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நான் நிறைய தப்பு பண்ணிட்டேனே. நான் ஏன் அவ்வளவு தப்பு பண்ண உஸ்மான்? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? சனேம், கொஞ்சம் அமைதியா இரு. நீ பொறுமையை வச்சனா உன்னோட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் உன்னோட முடிவை தெளிவா எடுத்துக்க. புரியுதா? சரி, ஓகே. இத பத்தி நான் அப்புறமா யோசிக்கிறேன். உஸ்மான், நாங்க எப்படி கிஸ் பண்ணோம் தெரியுமா? சனேம், சரி சரி நிறுத்திக்கிறேன். ஏய் சொல்லு டாரன். நாளைக்கு நடக்க போற போட்டோ ஷூட்க்கு நம்ம ஒரு ஆக்டரை பார்த்து வச்சிருக்கோம்ல, அவங்களுக்கு அவனை சுத்தமா பிடிக்கவே இல்லையா. அவங்க உஸ்மானை பார்த்தாங்கல்ல, சோ அதுவும் அவனே தான் பண்ணணும்னு சொல்றாங்க. சரி, அப்ப இதுக்கு ஒரு புது பட்ஜெட்டை பார்த்து வச்சுக்கோ. உஸ்மானுக்கு கால் பண்ணி நாளைக்கு ஆபீஸ்க்கு வர சொல்லு. சரி, அப்ப நான் சொல்லிடுறேன். ஜான், அப்புறம் நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் பேசணும். இத நான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்மளோட பட்ஜெட் இப்போ ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அதனால நான் உங்களோட கேமராவை எடுத்துக்கலாமா? அத நீங்க யாருக்குமே கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நம்ம போட்டோகிராஃபர் பக்கா ப்ரொஃபஷனல். உங்க கேமராக்கு எதுவுமே ஆகாது. நான் வாக்கு தரேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ யூஸ் பண்ணிக்கோ. நான் அதை நாளைக்கு கொண்டு வந்துடுறேன். இவ்வளவு ஈஸியா முடிஞ்சிருச்சு. ஜான், நீங்க நிஜமாவே உங்களோட கேமராவை கொடுக்குறீங்களா? ஆமா டாரன், நாளைக்கே நான் கொண்டு வரேன். உங்களுக்கு என்னாச்சு? நீங்க ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்க. அது நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேனே. நீங்க பார்ட்டில இருந்து திடீர்னு கிளம்புனதும் என்னாச்சுன்னு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். எனக்கு ஒண்ணு இல்ல டாரன். சரி, குட் நைட். குட் நைட் ஜான். ஜான் தான் என்னோட ஆல்பர்ட் ரோஸ். அந்த ஆல்பர்ட் ரோஸை எனக்கு கொடுத்த பரிசு. அவனோட பேரு டேவிட். எவ்வளவு அழகா இருக்கா. ஐயோ, உனக்கு அறிவு இருக்கா? அவன் விளையாடுறான்னு தோணுது. உனக்கு போலன்னு ஞாபகம் இருக்கா? நீ வாய மூடுறியா? எப்பவுமே குழப்பி விட்டுட்டே இருக்க. நான் உன்னோட மனசாட்சி பேசுறேன். நான் அப்படிதான் யோசிப்பேன். இந்த லவ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த காதல குழி தோண்டி புதைச்சிரு. நீ அவன் கூட ஒரு நாள் தூங்குன, அப்புறம் கிஸ் பண்ணிட்ட. அது போதும் உனக்கு. என்ன சொல்ல வர? இவன் ஒருவேளை உன் மேல காதல்ல விழுந்துட்டான்னு வை, அதுக்கப்புறம் உன்னை என்னைக்குமே விட மாட்டான். நீ சொன்ன பொய்யெல்லாம் உன்னை சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்கும். போலன் இருக்கால, அவளோட பேரை வச்சு இவனை நீ கழட்டி விட்டுற. அது ஒண்ணும் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. நீ பண்ண வேண்டியதானே? நான் ஒரு காந்த மாதிரி அவன்கிட்டயே போயிட்டு இருக்கேன். இதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு காட்டணும்னு எனக்கே தெரியுது. நிறுத்துறேன். என்னால முடியும்ல. நீ கிழிச்ச. எனக்கு உன் மேல நம்பிக்கையே இல்ல. என்ன நீ ரொம்ப நெகட்டிவா பேசிட்டு இருக்க? மனசுக்கு ஆறுதலா இருக்குமே உன்கிட்ட சொன்னா நீ பேசாம கிளம்பு. இதே மாதிரி என்னோட கனவுக்குள்ளயும் வரலான்னு நினைச்சிடாத. நான் ஸ்டேஜுக்கு பின்னாடி இருந்தேனா, அப்ப திடீர்னு பார்த்தா பாஸ் வந்து நிக்கிறாரு. அதுவும் சூட்டு போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறாரு. நான் என்னமோ பூதம் வந்து நிக்குதோன்னு பயந்தே போயிட்டேனா பாத்துக்கேன். அப்பதான் அவர் என்ன வெளியில போன்னு சொன்னாரு.
அவரு சொல்றத பார்த்த உடனே என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாருன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பாஸ் கிட்ட கேட்டேன், அது என்னன்னா இப்போதைக்கு நான் வேலையை விட்டு போகணுமா இல்லனா வாழ்க்கை போற ஆபீஸ விட்டு வெளில நிக்கணுமான்னு கேட்டேன். என்ன சிரிப்பு? என்ன பேசிட்டு இருக்க? உன்னை வேலையை விட்டு தூக்க கோட்டு சுட்டு போட்டு அவ்வளவு தூரத்துக்கு வருவாரா? அவங்க முதலாளி என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க, நாம பொறுமையா தான் இருந்துட்டு போகணும். அவர் ஏன் அப்ப சூட்டு போட்டிருந்தாரு? வீட்டுல நடந்த பார்ட்டினாலயா? அத பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. அவர் பாஸ் என்ன வேணும்னாலும் போடுவார், நான் எப்படி கேட்க முடியும்? சனமும் அங்க இருந்தாலே அவ என்ன பண்ணா? ஆமா, கண்டிப்பா அவளையும் வேலையை விட்டு தூக்கிருப்பாரு. நான் அதுக்கப்புறம் அவளை கீழே போய் பார்த்தேன், அவ எங்கேயுமே இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த அல்பர்ட்ரோஸ் இருக்கான்ல, சனேமோட லவர், இவங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கு நான் தான் முதல்ல உதவி பண்ணிருக்கேனா. நிஜமாவா? ஆமா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதே போல காலம் முழுக்க அவங்க ஹாப்பியா இருக்கணும். ஏன்னா காதல், உண்மையான காதல் தோக்க கூடாதுல. ஜே நான் இந்த காதலுங்கிற விஷயத்த பத்தி யோசிச்சேன். அதாவது யோசிக்கிறது மட்டும் இல்ல, அத பத்தி நான் ரொமான்டிக் படம் பார்த்தேன், கவிதைகள் படிச்சேன். அப்புறம் அத பத்தி நான் என்னையே நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டேன். கடலுக்கு போனேன், பஜ்ஜி சாப்பிட்டேன், அங்க இருந்த காக்காங்க கூட பேசினேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண, ஆனா என்னால முடியல. எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நான் இத சொல்லியே ஆகணும். எனக்கு உன் மேல அந்த மாதிரி எந்த ஒரு நினைப்பும் இல்ல. சூப்பர் சூப்பர்மா, செம்மையா சொல்லிட்ட. உன் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிட்டியே. உண்மையை சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். சரி, நான் கிளம்புறேன். ஹே, நில்லுப்பா ஜே. ஆனா இந்த அதான் இந்த காதல் இருக்குல்ல, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கோவப்படுவாங்களே, நீனே கோவமே படல. நான் குழப்பத்துல இருந்தா ரொம்பவே பதட்டம் ஆயிடுவேன். நீ தான் உன் மனசுல இருக்கிறத அப்படியே என்கிட்ட சொல்லிட்டல, எனக்கு அதான் வேணும். என்ன பிடிக்காதவங்க கிட்ட நான் எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கணும்? உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லும் போது கூட எனக்கு பிரச்சனையா தெரியல. ஆனா என்னையும் வேணாம் சொல்லிட்டு பாரு. ஒரு நிமிஷம் ஜே, எனக்கு ஒரு சந்தேகம். காதல் இருக்கிறவங்க இப்படி பண்ற மாதிரி பண்ணவே மாட்டாங்க. உனக்கு கொஞ்சம் கூட மனசு கஷ்டமாவே இல்லையா? அது மனசுக்குள்ள ஏராளமா இருக்குமா, அதெல்லாம் வெளியில காட்ட முடியாதுல. ஏன்னா நான் ஜே. அப்புறம் பார்க்கலாம். ஜே, அது நம்ம மீட் பண்ணுவோமா? அது நான் எனக்காக கேக்குறேன், உன்னோட லைஃப் கோச்சா கேக்குறேன். அதான். உன் நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் அப்புறமா கால் பண்றேன். நான் என் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். கொஞ்ச நாள்ல திரும்ப நான் இங்கிலாந்துக்கே போயிடுவேன். முயற்சி பண்ணா, ஆனா என்னால முடியல. அதனால உன் ஃப்ரெண்டாவே இருக்கேன். போலாம். ஏய், இந்த சீஸ் எப்படி இருக்கு? நானே ஸ்பெஷலா உங்களுக்காக இதை ஆர்டர் பண்ணேன். செமையா இருக்குப்பா. இந்த மாதிரி சீஸ நான் சாப்பிட்டதே இல்ல. அவ்வளவு நல்லா இருக்கு. நல்ல வயிறு நிறைய சாப்பிடுமா? ஆமாமா, நீ நல்லா சாப்பிடு. இப்பெல்லாம் உனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரியும். நல்லா சாப்பிடு. என்ன சாப்பிடு. லைலா, டீ வேண்டான்னு சொன்னல, நான் உனக்கு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். இரு. பரவாயில்லம்மா, எனக்கு இப்ப எதுவுமே வேணாம். பொண்டாட்டி, நான் கரண்ட் பில்ல கட்ட மறந்துட்டேன்டி. கடைசி நாள் முடிஞ்சிருச்சா? இல்ல, இன்னும் முடியலையே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். கொடுங்கப்பா. ரொம்ப நன்றிமா. இதெல்லாம் முன்னாடியே பண்ண மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ரொம்ப நன்றிமா தங்கம்.
ஆ, நேத்து எப்படி இருந்தது? ஜான் வீட்ல ஒரே கொண்டாட்டமா? ஆமா ஆ, செம்மையா போச்சுப்பா. டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், நிறைய பேசணும். செம்மையா இருந்துச்சுப்பா. அவர் அந்த மீட் பால சாப்பிட்டாரா? சாப்பிட்டாருமா. அவருக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. எல்லாரும் என்ன புகழ்ந்துகிட்டே இருந்தாங்க. மீட் பால் செம்மையா இருந்துச்சு. நாங்க இந்த மாதிரி ஹோட்டல்ல கூட சாப்பிட்டதுல இதை நீ எப்படி பண்ணனு விடவே இல்ல. என்ன பாத்துட்டு இருக்க? ஒன்னும் இல்லையே, என்னோட செல்ல தங்கச்சிய பாத்துட்டு இருக்க. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். எல்லாருக்கும் குட் மார்னிங். மாமா உட்காரு, நீயும் சாப்பிடு. இல்ல பரவாயில்ல அங்கிள், ரொம்ப நன்றி. நானும் அண்ணாவும் காலையிலேயே சாப்பிட்டுட்டோம். சனி, ஒரு 2 நிமிஷம் வெளியே வரியா? உன்கிட்ட பேசணும். என்னாச்சு ஐஹான்? சரி வரேன். சின்ன விஷயம் தான்ப்பா, பேசிட்டு வந்துடுறேன். என்ன ஆண்டி இது? நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 5 நிமிஷம் கூட பேசக்கூடாதா? முதல்ல 2ன்னு சொன்ன, இப்ப 5ன்னு சொல்ற. போலாமா? இருமா செல்லம், தங்கம், கரண்ட் பில்லுக்கு பணம் இந்தாமா. நான் பாத்துக்கிறேன்ப்பா. சனீம் சமைக்கவும் செய்வா, கரண்ட் பில்லையும் கட்டுவா. நீ கலக்கு சனீம். என்ன சொல்ற? நிஜமாவா? என்ன சொல்ற? கடவுளே, நான் இப்பயே ஆபீஸ்க்கு கிளம்புறேன். சனம் வர லேட் ஆகும்னு நினைக்கிறேன். பாய்மா, பாய்ப்பா. ஓகே, டேக் கேர். சீக்கிரம் Okay, வந்துடு. நான் போயிட்டு வரேன். நிஹாத், ஜான் அந்த குப்பை சாப்பாட்டு சாப்பிட்டிருக்காரு. இவளுக்கு தேவையில்லாத ஆசையெல்லாம் வரப்போகுது. நான் தான் சொன்னல, இவ கண்டதையும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒட்டு கேட்க போறேன். அப்ப ஜான் சரி உன் ஆல்பர்ட் அந்த ஜானும் ஒரே ஆளா? இது எப்படி நடந்துச்சு? என்னால நம்பவே முடியல. இரு, அவர் நிஜமா உனக்கு முத்தம் கொடுத்தாரா? எப்படி இருந்துச்சு சொல்லு. இது பொண்ணா இருக்க உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் சந்தோஷமா இருக்கு. உஸ்மான் கிட்ட சொன்னதெல்லாம் வேஸ்டாவே போச்சு. எதுக்கு இப்ப என் அண்ணனை பத்தி பேசிட்டு இருக்க? நீ சொல்லு, அது எப்படி இருந்துச்சு? எங்க நடந்துச்சு? எப்படி ஆச்சு? அவன் தான் கிஸ் பண்ணனா? எப்படி இருந்துச்சு? இந்த உலகத்திலேயே ரொமான்டிக்கான கிஸ்னா அதுதான். நாங்க பால்கனில இருந்தோம். மியூசிக், நட்சத்திரங்கள். அவன் ஒரு கருப்பு கலர் சூட்டும் போட்டிருந்தான். ஆண்டி, ஆமா, என்னோட மீட் பால் சாப்பிட்டு அசந்து போயிட்டாங்க. அங்க இருக்க எல்லாரும் கேட்டாங்க, சனீம் எப்படி பண்ண, எங்களுக்கு சொல்லி கொடுன்னு கேட்டாங்க. இதுல என்ன அடிச்சுக்க முடியுமா? நான் யாரோட பொண்ணு? என் அம்மா தான் இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு நான் சொன்னேன். சொல்லி கொடுக்கல, அவங்க பண்றத பார்த்து நானே கத்துக்கிட்டேன்னு சொன்னேன். சரி, நான் ஆபீஸ்க்கு போறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரி, நானும் அப்படியே சனம் கூடயே கிளம்புறேன். எனக்கும் நிறைய வேலை இருக்கு பாருங்க ஆண்டி. அதான் சரி, பாய் ஆண்டி. கதவு மூடணுமாமா? வேணாம், நான் முடிக்கிறேன். சரிம்மா. சீக்கிரம் வா, 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 வா. இந்த புடிமா. அந்த ஐஹானும் அவளும் அப்படி என்னதான் பேசிக்கிட்டாங்கன்னே தெரியல. ஏதோ மறைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ரூம்ல கட்டி பிடிச்சு நல்லா குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? என்னமா இது? கட்டி பிடிக்க தானே செஞ்சாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க குழந்தைங்க தானே. என்ன பேசுறீங்க நீங்க? அவ பண்ண கேவலமான சமையல் அந்த தம்பி சாப்பிட்டதுனால சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருக்காவ. இல்லம்மா, நீ ரொம்ப யோசிக்கிறியோன்னு எனக்கு தோணுது. நம்ம பொண்ணுங்களை பத்தி உனக்கு தெரியாதா? நம்ம பொண்ணுங்க எப்பவும் குஷியா இருப்பாங்க. சனம் சும்மாவே குதிச்சுக்கிட்டு தான் இருப்பா. அவ ஃப்ரெண்டு வந்துட்டு அவளுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியாதுல்ல. குழந்தைங்க சந்தோஷத்துல துள்ளி குதிப்பாங்க, அதெல்லாம் எனக்கு நல்லா புரியுதுங்க. ஆனா இவ கனவு உலகத்துல இருக்கா. உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, அவ பண்ணதை எவனாலையாவது சாப்பிட முடியுமா? ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். லைலா எதுக்கு அந்த பார்ட்டிக்கு போகல? வேலையில அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோ? அவளுக்கு டயர்டா இருந்திருக்கும்டி. வேலை முடிஞ்சு வந்ததும் டயர்டா இருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் தானம்மா. அதெல்லாம் இல்ல, நான் ஒரு அம்மாங்க. அதெல்லாம் எனக்கு பார்த்ததுமே புரிஞ்சிடும். நான் அதை சரி பண்றேன். சரி, அதுவும் உண்மைதான். நீ சொல்றபடியே இருக்கட்டும். இப்ப இந்த வேலையை கொஞ்சம் சீக்கிரம் முடிப்போமா? கடையை இன்னும் திறக்கவே இல்லை நம்ம. நான் அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து வெளியே வைக்கிறேன். சரி வைங்க. சனேப், குட் மார்னிங். குட் மார்னிங் ஜான் சார். ஜான் சாரா? என்ன நீ திரும்ப ஜான் சாருக்கே வந்துட்ட? நேத்து ராத்திரி திரும்ப ஏதாவது போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டியா? என்ன மனசை மாத்திக்கிட்டியா? மாத்திக்கிட்டேன். நிஜமாவா? ஆமா, நான் ராத்திரி ஃபுல்லா நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படியா? ராத்திரி நிறைய யோசிச்சிருந்தா நிறைய கேள்விகள்லாம் இருக்குமே. சோ நம்ம பேசலாமே. எனக்குள்ள நிறைய கேள்வி இருக்கு. எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம என்னோட கேபின்ல தான் பேசணும். அவனை பார்த்த உடனே உனக்கு குழப்பம் வந்துருச்சுல? எனக்கு தான் தெரியுமே.
வண்டு நினைக்கிறேன். வண்டு மாதிரி ஏதோ பறந்து வந்துச்சு. கேபினுக்கு வரையா சொன்னேன்? நான் இப்ப அதானே பண்ணிட்டு இருக்கேன் ஜான் சார். பாஸ் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். அப்புறமா? சரி அப்புறமா பேசிக்கலாம். சனேம் உங்ககிட்ட நான் ஒரு நிமிஷம் பேசணும். அப்புறம் ஜான் இந்த ஷார்ட்ட பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். அப்புறம் சனீம் நீ என்னோட கேபினுக்கு வரியா? அப்புறமா என்ன நீங்க என்ன தெரியாம பேசிட்டு டாரன் மேடம். சலேம் என் கேபினுக்கு வா. டாரன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப முக்கியம். அசிஸ்டன்ட் கிட்ட போய் அப்படி என்ன முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு? நானும் ஒரு வேலைக்காரன் தான். என்ன பக்கத்துல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஜே காஃபி கொண்டு வா. ஓகே காஃபி கொண்டு வரேன். காஃபின்னு சொல்லிட்டு எதுக்காக இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியல. காஃபி வேணுமா? அப்புறமா தரேன். சரி கேள்வி அடுக்கி வச்சிருப்பல, கேட்க ஆரம்பி. என்னது? அதான் உன்னோட ஆல்பர்ட் ரோஸை கண்டுபிடிக்கிற அன்னைக்கு நிறைய கேள்வி எல்லாம் கேட்பான்ல, அப்போ என்கிட்டயும் அதுதானே கேட்க போற? ஆமா ஆமா, நான் உங்ககிட்ட சில கேள்வி எல்லாம் கேட்கணும். எல்லாத்தையும் இப்பவே கேட்க போறேன். சூப்பர், அதான் எனக்கு வேணும். எல்லாத்தையும் கேளு பார்க்கலாம். சரி ஏதோ ஆரம்பிக்கிறேன். முதல் கேள்வி, அன்னைக்கு நீங்க என்னதான் கிஸ் பண்ணீங்கன்னு எப்படி சொல்றீங்க? அன்னைக்கு இருட்டா இருந்துச்சுல்ல, நான் தானே எப்படி தெரியும்? உன்னோட அந்த வாசனை, முதல் நாளே உன் மேல இருந்த அந்த வாசனை வந்துச்சு. அது என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால மறக்க முடியாது. உன்னோட அந்த வாசனை வந்த உடனே அது நீதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி அடுத்த கேள்வி, என்னது அது? உங்களுக்கு இது எத்தனை நாளா தெரியும்? அது ரொம்ப நாளாவே தெரியும். ரொம்ப நாளாவே தெரியும். அப்படியா? அப்ப என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? என்கிட்ட சொல்லாம இவ்வளவு நாளா நீங்க என்ன வச்சு விளையாடிட்டு இருந்திருக்கீங்களா? உனக்கு ஒரு ஃபியான்ஸே இருந்தோம். உங்ககிட்ட வந்து நான் என்னன்னு சொல்றது? உன்னை நான் கிஸ் பண்ணேன்னு சொல்றதா என்ன? சொல்ல முடியாதுல்ல, தப்பாயிடும்ல. தப்பாயிடும், அதான் சொல்லல. புரியுது, புரிஞ்சுக்கிட்டியா? அடுத்த கேள்வி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மீட்டிங்க்கு வந்துருங்க. மீட்டிங் கூப்பிடுறாங்க, நான் போறேன். கேள்வி எல்லாம் முடிஞ்சிருச்சா? இல்ல நான் கேள்வி முடிக்கல. நான் என் கேள்வி எல்லாம் திரும்ப யோசிச்சுட்டு அப்புறமா வந்து கேக்குறேன். ஏதாவது சந்தேகம் தான் அதையும் வந்து கேக்குறேன். சரி நான் இங்கதான் இருப்பேன், ஒன்னும் அவசரம் இல்ல.